அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ வாழ்த்துகிறேன். நம்ம கடவுளை எங்கேயும் வெளியில் தேடாதீங்க. நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளை சாமியாக நினைப்பாங்க. அப்போது கடவுள் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க வெளியில் வேணும்னா அப்படி சொல்லிக்கலாம், ஆனால் கடவுள் இருக்கார் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக உணருவாங்க. அதுக்கான சூழலும் சுச்சுவேஷனும் வந்து கண்டிப்பாக அவங்கள உணர்த்துங்க. நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒன்று அடையணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எப்படி அடையணும், எதனால் நமக்கு அது வேணும், ஏன் வேணும் அப்படின்றதெல்லாம் நமக்குள்ளே நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அடைய முடியுங்க. இன்றைய வருஷ பிறப்பு நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்தை முடிவெடுத்து அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான வழிகளை உருவாக்கி கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த லட்சியம் அடையிறதுக்கு உங்களுக்கு கடவுள் உறுதுணையாகவும் இருப்பார். நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வழிகளும் பிறக்கும் தானாக. சரிங்களா? இதுதான் வாழ்க்கையின் சூட்சமும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், பாய்.